ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரோ நெய்பரோ ரொம்ப சைலண்டாவே இருக்காங்களா? என்னடா இது எப்போதுமே அமைதியாவே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கா? ஏன் நானே ரொம்ப சைலண்டான பர்சன் தான், என்னையும் பார்த்து எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இந்த குவைட் பீப்புள்குள்ள என்ன விஷயம்லாம் இருக்கு? உண்மையாவே அமைதியா தான் இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களா? அவங்களோட சீக்ரெட் என்ன? எப்படி எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே அமைதியா இருக்க முடியுது? குவைட் பீப்புள் மோஸ்ட்லி மிஸ்ஜட்ஜ் பண்ணப்படுறாங்க, ஈஸியா அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணப்படுறாங்க. இவங்களோட உண்மையான குவாலிட்டிஸ் ரொம்ப யூனிக் அண்ட் வேல்யூபிளான ஒன்று. அமைதியா இருக்கிறவங்கள நம்பவே கூடாது, அதிகமா பேசுறவங்கள கூட நம்பிடலாம். ஆனா இந்த அமைதியா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆள் இப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? இஸ் இட் ரியலி ட்ரூ? ஆர் தே? இந்த வீடியோல சைலண்ட் பர்சன்ஸ் அவங்க கேரக்டரை பத்தி என்னென்ன விஷயம்லாம் இருக்குங்கிறது தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? இந்த சைலண்ட் பீப்புள் பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான மொமெண்ட்ஸ்ல தான் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ரொம்ப அமைதியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இவங்க ரொம்ப கிரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. இவங்க ஒரு வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா அது அவங்க வாயிலேருந்து வரத்துக்கு முன்னாடி அவங்க மைண்டுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் திங்க் பண்ணிட்டு தான் வெளியிலேயே சொல்வாங்க. ஸ்ட்ராங்கான கேரக்டர் குவைட் பீப்புள் பற்றினா தே ஆர் ட்ரஸ்ட் வர்த்தி. உங்கள் ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பரில் யாராச்சும் இல்லை எனிபடி whom you see as silent person, just trust them. You know what? இவங்க இன்ட்ரோவர்ட் கைண்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் இவங்களுக்கும் சுற்றி பீப்புள் இருக்க பிடிக்கும். சோஷியலைஸ் இன் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இல்லாமல் ஜஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கூடையும் இருக்க பிடிக்கும். ஆனால் அதிகமான குரூப் கூட இருக்கலாம் மாட்டாங்க, அதுலேயும் ஸ்மால் குரூப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வாயே திறக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு 1-to-1 கான்வோ தான் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. எக்ஸலண்ட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு இந்த சைலண்ட் பர்சனை சொல்லலாம். எக்ஸலண்ட் லிசனர்ஸ். ஸ்மால் டீட்டெயில்ஸ்க்கு கூட அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அவங்களோட சரௌண்டிங்ஸ் ஆகட்டும், சுற்றி இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், தே வில் பி அவேர். அவங்கள சுற்றி என்ன நடக்குது, யார் எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொல்கிறீங்கன்னா எக்ஸலண்ட்டாக லிசன் பண்ணுவாங்க. எம்பத்தட்டிக்காக இருப்பாங்க, மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவில் இருந்து யோசித்து பார்ப்பாங்க. இவங்க சைலண்ட்டாக இருக்கிறனால சைலண்ட் கிடையாது, அவங்களோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் தாட்ஸ் போயிட்டுருக்கும். செல்ஃப் டிஸ்கவரி, செல்ஃப் அவேர்னஸ்னு ஒரு மூவி ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க மைண்ட்குள்ளே. ரீசார்ஜ் பண்ணணும்னா நம்மளோட பேட்ரி லோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு சார்ஜ் தேவையில்லை. அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணும்போது மீ டைம், அந்த அலோன் டைம், அது இவங்களுக்கு தேவைப்படும். சம்டைம்ஸ் க்ரௌடட் பிளேசஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும் இவங்களுக்கு, அதனாலேயே அதை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. அதாவது டாக்கட்டிவ் பீப்புள் என்னதான் அதிகமாக பேசினாலும், அதிகமாக பேசுகிறவங்க தே ஆர் நாட், அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க, அவங்க எல்லாமே பாயிண்ட்டாக தான் பேசுகிறாங்கன்னு இல்லை. பட் இவங்க அதிகமாக பேசாட்டினாலும் அவங்க பேசுகிற டைமில் பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டண்ட்டோ எது ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக பேசுவாங்க. ஷையாக தான் இருப்பாங்க இவங்கள பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு பேசணும்னு தோணுனாதான் பேசுவாங்க. அவங்க அதிகமாக ஷேர் பண்ண மாட்டாங்க, ஆனால் எப்போ பண்ணணுமோ யார்கிட்ட பண்ணணுமோ அப்போதான் பண்ணுவாங்க. தே ஆர் ரியலி கேர்ஃபுல். பேசுகிறதுக்கு முன்னாடி மைண்ட்குள்ளே ஸ்டாம் அடிச்சுட்டே இருக்கும். பேசலாமா வேணாமா, என்ன பேசலாம், நம்ம இப்படி வேர்ட்ஸில் யோசிச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. தப்பாக பேசிடக்கூடாது, நம்மளை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி இருப்பாங்க. நீங்கள் நிறைய பேசுவீங்க, அவங்க ஒன்றுமே பேசாமல் இருந்தால் டென்ஷன் தானே வரும். ரொம்ப போரிங்காக இருக்காங்கப்பா, எதுவுமே பேச மாட்டாங்க, நானே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நினைப்போம். பட் உண்மை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேச பிடிக்காம இல்லை, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண டைம் ஆகும். அவங்களோட ஸ்டைல் ஆஃப் கம்யூனிகேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால அவங்களுக்கு பேச பிடிக்கல, அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க ரொம்ப போரிங் அப்படிலாம் நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது. நேச்சுரல் லேர்னர்ஸ் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். இவங்களுக்கு புதுசாக எதையாச்சும் கற்றுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயுமே ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. இவங்களோட A++ என்னன்னா லேசியாக இருக்கவே மாட்டாங்க, ப்ரொடக்டிவாக இருப்பாங்க.
இவங்களை யார் சூப்பர்வைஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் ஒரு ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும். கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு மிஸ் ஆகவே ஆகாது. டிஸ்ட்ராக்ட் அதிகமாக ஆக மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹீட்டட் சுச்சுவேஷனில் கூட இவங்களால காமாக டீல் பண்ண முடியும். நிறைய ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன், சுற்றி ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்குன்னா அந்த ஹீட்னஸ் உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் தான் வரும். பட் இவங்க இந்த மாதிரி சுற்றி எத்தனை விஷயம் நடந்தாலுமே இவங்க காமாக அதை டீல் பண்ண முடியும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை லாஜிக்காக திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க அதிகமாக வேர்ட்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டினாலும் மற்ற எல்லா வேஸ்லேயும் சின்சியராக மீனிங்ஃபுல்லாக எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம இவங்களோட பாசிட்டிவான குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். என்னதான் பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு சைடு இருக்க தானே செய்யும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் இவங்க எம்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது அதிகமாக வெளியில் தெரியாது. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அது ஏன் வருது எப்படி வருதுன்னா அவங்களுக்கே தெரியாது. இவங்க மேலே தப்பே இல்லாட்டினாலும் நான் தான் தப்பு, என் மேலே தான் தப்பு, நான் தான் எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு அந்த ப்ளேமை அவங்க மேலேயே தன்னை தானே ப்ளேம் பண்ணிக்குவாங்க. சிவியர் ஆன்சைட்டி இவங்க கிட்ட இருக்கும். இவங்க ஒரு சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அப்செட்டாக இருந்தாங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸை எண்ட் பண்ணிடுவாங்க வித்தவுட் ஈவன் டாக்கிங் டு அ பர்சன். வெளியில் காமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் பெயினில் தான் இருப்பாங்க. பட் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸும் பண்ண மாட்டாங்க. என்னதான் குவைட்டாக இருந்தாலும் எந்த அளவுக்கு குவைட்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு கோவமும் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓவர் திங்கர்ஸாக இவங்க இருப்பாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் தேர் மென்டல் ஹெல்த். லாஸ்ட்லி டேஞ்சரஸ். உண்மையாலுமே இவங்க டேஞ்சரஸான பீப்புளா? நோ, நாட் அட் ஆல். பட் ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்கக்கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அது அந்த கோவம் தான். சைலண்ட்டாக இருக்கிறவங்க வெடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, தாங்க மாட்டீங்க. ஸோ don't get them pissed off. Silent person பற்றி இப்போ நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே இவங்களை தப்பாக நினைக்க மாட்டீங்கள? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பரில் யாரோ நெய்பரோ சைலண்ட் பர்சனாக இருக்காங்கன்னா இப்போது அவங்கள பற்றின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சைலண்ட் பர்சன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் சைலண்ட் பர்சன் பார்க்குறப்போ உங்களுக்கு டவுட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்லாம் இருக்காதுன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.